எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீங்க எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க குடும்பத்தில் எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க சரீரத்தில் எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க ஊழியத்துல நீங்க எழுந்தருளி இருக்கிறீங்க, நீங்க பண்ற பிசினஸ்ல தேவன் எழுந்தருளி இருக்கார். அவர் எழுந்து அருளும் போது எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படும். இந்த வேளையில உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுது. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. எங்க ஊழியத்தில் எங்க விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. எங்க சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. ஒன்றும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. எந்த சத்துருவா இருக்கட்டும், எது உங்களை பயமுறுத்தினாலும் இந்த வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க தான் மேற்கொள்வீங்க, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்க கொம்பை உயர்த்துவார். நீங்க சொல்லலாம், ஒருவேளை நீங்க இருக்கிற வேலை பார்க்குற இடங்கள்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கா? ஆண்டவர் இதை எல்லாத்தையும் சிதறடிக்க பண்ணி உங்களுக்கு ஒரு உயர்வை எழும்ப பண்றார். நீங்க இருக்கிற இடங்கள்ல ஒரு உயர்வு, ஒரு தயவு, ஒரு ஃபேவர் எழுந்தருளுது. நீங்க இருக்கிற இடத்துல மனுஷர் கண்கள்ல ஒரு ஃபேவர் எழுந்தருளுது, மனுஷ தயவு எழுந்தருளுது, தேவ தயவு இந்த வேளையில உங்களுக்கு எழுந்தருளுது. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தேங்க்யூ லார்ட். உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களோடே கூட இருக்கிறார். உங்களை காக்கும்படிக்கு நீங்க போகிற இடங்கள் எல்லாம் அவர் உங்களோட கூட இருக்கிறார்.